ஹாய் குட்டீஸ், கதைக்குள்ள போமா. ஒரு ஊரில் ஒரு செல்வந்த வியாபாரி வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் பேராசை பிடித்தவன். ஏழைகளை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பவன். ஒரு நாள் வெயில் மிகவும் கடுமையாக இருந்தது. ஒரு பாட்டி நடந்து கொண்டு இருந்தார். வெயிலை தாங்க முடியாமல் ஒரு பெரிய மரத்தின் நிழலில் அமர்ந்தார். அந்த மரம் வியாபாரியின் வீட்டின் முன் இருந்தது. வியாபாரி கோபமாக வெளியே வந்தான். அது என் மரம், என் மரநிழலில் நிற்க வேண்டுமானால் பணம் கொடு என்றான். பாட்டி அதிர்ச்சியடைந்தாள். நிழலுக்கு பணமா என்றாள். ஆம், என் வியாபாரி பிடிவாதமாக பிடித்தான். அப்போது வந்த வழியாக ஒரு புத்திசாலி இளைஞன் வந்தான். அவன் நிலைமையை புரிந்து கொண்டான். அவன் வியாபாரியிடம் சொன்னான், சரி, இந்த மரத்தை நீ விற்க தயாரா? வியாபாரி சிரித்தான். நல்ல விலை கொடுத்தால் விற்கிறேன். இளைஞன் பணத்தை கொடுத்து மரத்தை வாங்கினான். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். பிறகு இளைஞன் சொன்னான், இப்போது இந்த மரம் என்னுடையது. அவன் உடனே பல பயணிகளையும் அழைத்தான். எல்லாரும் வாருங்கள், இங்கே இலவச நிழல் என்றான். மக்கள் கூட்டமாக வந்து நின்றார்கள். வியாபாரியின் வீட்டின் முன் பெரிய கூட்டம். வியாபாரி கோபமாக சொன்னான், என் வீட்டை மறைத்து நிற்காதீர். இளைஞன் அதற்கு சிரித்தான். நாங்கள் உங்கள் வீட்டில் இல்லை, என் மரநிழலில்தான் நிற்கிறோம். வியாபாரி வெட்கப்பட்டான். தன் பேராசையால் தான் சிக்கியதை உணர்ந்தான். பேராசை பிரச்சனையை உருவாக்கும். ஹலோ குட்டீஸ், வரச்சா? பாய்.